ஸோ ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ஐ எம் நாட் கோயிங் டு எடிட் திஸ் ஒன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த லாஸ்ட் வீக் வந்து எப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம், நான் எடுத்த ட்ரேட்ஸோட லாஜிக் பற்றி தான் இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் நாட் ஃபெமிலியர் வித் ஹவ் ஐ எம் ட்ரேடிங் ஆர் ஹவ் ஐ வில் அப்ரோச் தி மார்க்கெட்ஸ் அப்படின்னு தெரில அப்படின்னா யூ கேன் விசிட் மை பாஸ்ட் வீடியோஸ். ஓகே, அதில் வந்து யூ மைட் கெட் சம் ஐடியா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸு. ஸோ நேச்சுரல் கேஸில் வந்து வாட் ஐ டிட் யூனோ லைக் வந்து ஃபஸ்ட்டு மை ஆர்டர் ஃப்ளோ இஸ் புல்லிஷ். நான் வந்து புல்லிஷாக இருந்தேன். ஸோ அதனால தான் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பைஸ் இன் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுத்திருந்தேன். லைக் 3 hour வந்து போயிருந்தது. இஃப் யூ கைஸ் வாண்ட் டு see my execution, you can check out my Telegram channel. ஓகே, இட்ஸ் ஃப்ரீ தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு லேர்ன் மோர், யூ கேன் ஜாயின் தட். ஸோ இப்படி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை டெய்லி ஓப்பன் விச் இஸ் யுவர் 1800 கேண்டில். ஓகே, ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் டெய்லி சைக்கிள் இஸ் டூயிங் அப்படின்றப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து டிப் ஆகிட்டு அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் ரீட்ரேசிங் ஹையர். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்னஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது, ரைட்? வெட்னஸ்டே லோ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ யூ ஆர் சீயிங் திஸ் விக், ரைட்? இந்த விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட 50% விக்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் கேப்ஸ் அண்ட் திஸ் 50% இஸ் ரெஸ்பெக்டட் பர்ஃபெக்ட்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் பைஸ். ஓகே, ஸோ என் ட்ரா எது? ஓகே, பைஸ் பார்க்குறேன். என்னோடய ட்ரா எது அப்படின்னா திஸ் ஹைஸ் வில் பி மை ட்ரா. இது என்ன ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஹை, விச் மீன்ஸ் ஐ திங்க் எஃப்ஓஎம்சின்னு நினைக்கிறேன். வெட்னஸ்டே நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்கா நம்ம எஃப்ஓஎம்சின்னு ஐ திங்க் ஸோ. ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய விக்கு இருந்தாலே அது வந்து டேட்டா ஹைஸ் தான். ஸோ இந்த டேட்டா ஹைஸுக்கு வி ஆர் ரீச்சிங் ஃபார் அப்படின்ற மாதிரி நான் நரேட்டிவ் செட் பண்ணிட்டேன் டெய்லியில். ஓகே, ஹவு டு ஐ நாட் நோ தட் இந்த விக் இவ்வளோ பெரிய விக் இருக்குது, ப்ரைஸ் திரும்பாது அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? சிம்பிள், அவன் திரும்புகிற மாதிரி இருந்திருந்தா இவ்வளோ பெரிய விக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இங்கேயே திருப்பி இருந்திருக்கணும். யூ see this ரிஜெக்ஷன் கேண்டில், ரைட்? இந்த கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈவன் திஸ் டூ ரிஜெக்ஷன் கேண்டில் அண்ட் நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இஃப் யூ see the immediate நெக்ஸ்ட் கேண்டில் ஆஃப்டர் தட் இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கணும். ஆனால் எக்ஸ்பேண்ட் ஆகலை. எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இட் இஸ் கோயிங் ஃபார் அ ஸ்ட்ராங் புல்லிஷ் க்ளோஸ் அப்படின்றப்போ இட்ஸ் ஷோஸ் அஸ் லைக் நமக்கு வந்து ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்றத வந்து இது வந்து ஷோ பண்ணுது. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஹார்டாக யோசிக்காதீங்க. ஸோ நவ் வி ஆர் புல்லிஷ் அப்படின்ற மாதிரி நான் டெய்லியில் நரேட்டிவ் செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் ஃபார் 4 hour. ஒய் 4 hour அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுது? ஸோ இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன், இன்ட்ராடே டெம்ப்ளேட் படி ப்ரைஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும். விச் மீன்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லண்டன் லோ ஆஃப் த டே ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்சல் ஃபார்ம் ஆகுதா, இல்லை நியூயார்க் ரிவர்சல் ஃபார்ம் ஆகுதா, இல்லை லண்டன் ஏஷியா ரிவர்சல், லண்டன் கண்டினியூஷன் ஆர் கன்சாலிடேஷன் அண்ட் நியூயார்க் எக்ஸ்பான்ஷன், அப்படிலாம் நியூயார்க் பேக் இன் டு த ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரொஃபைல்ஸ். ஐ திங்க் யூ காய்ஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் ஐடியா அபவுட் தட். ஸோ அதை தான் வந்து நான் என்ன பண்ணுறேன், 4 hour இல்லை 1 hour போய் நான் வந்து செக் பண்ணுறேன். சின்ஸ் திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லைக் அ ஃபாரெக்ஸ் அசெட் மாதிரி தான் நான் பார்க்குறேன் இந்த சார்ட்டை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை. ஸோ இஃப் இட்ஸ் இண்டிசஸ் ஐ வில் டெஃபினெட்லி கோ ஃபார் 1 hour. இது வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்றதுனால கைண்ட் ஆஃப் ஃபாரெக்ஸ் ரிலேட்டட் எனர்ஜி அப்படின்றதுனால வந்து நான் 4 hours வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இட் வில் பி அ லாட் கிளீனர் அண்ட் லெஸ் நாய்ஸியர். ஸோ இதை ஒரு இன்டர்மீடியட் டைம் ஃப்ரேமாக நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா வி கேன் கம் டு நோ தட் அரௌண்ட் 1800 ப்ரைஸ் என்ன ஆகிட்டுருக்கு, சாப் ஆகிட்டுருக்கு, ரைட்? அதில் தான் உங்களோட டெய்லி ஓப்பன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் சாப்டு அண்ட் தென் உங்களுக்கு வந்து இந்த 2 கேண்டலுமே ஏஷியன் செஷனோட கேண்டில் இட் ஜஸ்ட் கன்சாலிடேட்டட். அண்ட் தென் ஈவன் லண்டனுமே பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் நாட் எக்ஸ்பேண்டட் எனிவேர். அங்கே இது வந்து நீங்கள் ஒரு ரிவர்சல் கேண்டலாக நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா ப்ரைஸ் இஸ் நாட் கோயிங் எனிவேர். இட்ஸ் ரிஜெக்டிங் ஹைஸ் அண்ட் ரிஜெக்டிங் லோஸ் அப்படின்றப்போ உங்களுக்கு இட்ஸ் அ ரேஞ்ச் பவுண்டு சினாரியோ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ளே இருக்கிறப்போ யுவர் ஐசிடி PDRS won't work. ஓகே, கன்சால்டேஷனுக்குள்ளே எந்த PDRSும் ஒர்க் ஆகாது. ஐ திங்க் யூ கைஸ் நோ தட். ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது, 6 o'clock வந்து ஓப்பன் ஆகிட்டு இட் ஜஸ்ட் ஃபார்ம்ட் அ விக் ஹியர். ஸோ இந்த விக் என்ன பண்ணுறான், உங்களோட லண்டன் லோ எடுக்கிறான். ஸோ லண்டன் இஸ் வாட், இட்ஸ் அ 270 minute சைக்கிள். ஸோ 270 minute சைக்கிளை நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு லைக் ஒரு 6 o'clock கேண்டில் வந்து எடுக்குது அப்படின்றப்போ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிவர்சல் சினாரியோ, ரைட்? அப்போ நியூயார்க் வந்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிக்குது.
ஸோ நான் வந்து டைம் சைக்கிளோட இன்ட்ரிகசிஸ்குள்ளே இந்த வீடியோவில் நான் வந்து கம்ப்ளீட்டாக போகிறது கிடையாது. தட்ஸ் அப் டு யூ கைஸ் டு ஸ்டடி தட். நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட ட்ரேட் ஐடியா மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைக் இது ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது நமக்கு நியூயார்க் ரிவர்சல் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகே, ஸோ நவ் வாட் ஐ டிட், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் கண்டினியூஷன் சினாரியோ. ஓகே, கண்டினியூஷனில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டினியூஷனில் நமக்கு என்ன நடக்கணும், ஒவ்வொரு சைக்கிளோட ஹைஸ் அண்ட் லோஸும் நமக்கு ப்ரைஸை மேலே புஷ் பண்ணணும். அலாங் வித் தட் எவ்ரி டவுன் க்ளோஸ் கேண்டில் ஷுட் சப்போர்ட் ப்ரைஸ் ஹையர், எவ்ரி எஃப்இஜி ஷுட் ஹோல்ட் ப்ரைஸ் அண்ட் புஷ் டுவர்ட்ஸ் ஹையர். ஓகே, அதை தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஓகே, ஒரு புல்லிஷ் ப்ரோக்ராமில். ஸோ இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இட் ஃபார்ம் த லோ அரௌண்ட் 7 o'clock அண்ட் ஜஸ்ட் ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். ஓகே, இப்போ இது உங்களுக்கு என்னென்னா அப்படின்னா, உங்களுக்கு இது ஒரு அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நான் இப்போது ஐ டோன்ட் நோ வெதர் இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ் ஃப்ரம் ஹியர் ஆர் நாட். நான் இது நடந்தக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், கண்டினியூஷனுக்கு நரேட்டிவே வந்து ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ அப்படி ஃப்ரேம் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டினியூஷன் ட்ரேட் தான் நான் எடுக்க முடியும். இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேடை என்னால் இந்த இடத்துல பிடிக்க முடியாது. ஏன் பிடிக்க முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு நரேட்டிவை நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணால் தான் நான் கண்டினியூஷனில் ட்ரேட் பண்ண போகிறேன்னா இல்லை ரிவர்சலில் ட்ரேட் பண்ண போகிறேன் நானே ஐ கேன் ஏபிள் டு டூ தட். ஓகே, சின்ஸ் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கன்சால்டேட் ஆகிட்டு இருந்ததுனால அவன் வந்து உங்களுக்கு நியூயார்க் செஷனில் ரிவர்ஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லண்டன் க்ளோஸில் ரிவர்ஸ் பண்ணலாம், ரெண்டில் எங்கேனாலும் ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், ஐம் ஜஸ்ட் ஹோல்டிங் மை கன். ஸோ வெதர் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு ரிவர்ஸ் ஃப்ரம் 6 o'clock ஆர் இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ் ஃப்ரம் 10 o'clock அப்படின்ற மாதிரி ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங் தி டேட்டா. ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு 6 o'clock வந்து எனக்கு ஒரு பர்ச் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ ஐ கேன் ஏபிள் டு சே தட் ஓகே 6 o'clock ரிவர்ஸ் ஆயிடுச்சு, 10 o'clock இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் இன் அவர் டைரக்ஷன் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நவ் ஐ நீட் டு அலைன் வித் தி அல்காரிதம், விச் மீன்ஸ் ஐ நீட் டு அலைன் வித் தி IPDA. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலைன் ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள் சினாரியோஸ் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சினாரியோவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ 2 எஃப்இஜி இருக்குது, ரைட்? இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ விச் எஃப்இஜி ப்ரைஸ் இஸ் கோனா கம். ஓகே, அது எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவை ஏதாவது ஒரு எஃப்இஜியில் வந்து ப்ரைஸ் திரும்பணும், அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்குறப்போ டைப்ஸ் ஆஃப் எஸ்எம்டி, இஃப் யூ நோ தட் யூ ஷுட் நோ அபவுட் திஸ் எஸ்எம்டி ஃபில். அதாவது ஒரு கீ லெவலுக்குள்ள ஒரு எஸ்எம்டி நடக்கும், விச் மீன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃப்இஜி இருக்குது. ஓகே, இந்த எஃப்இஜி உள்ள ஒரு அசட் உள்ளே வந்திருக்கும். ஓகே, இன்னொரு அசட், அதோட கோரிலேட்டட் அசட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃப்இஜி உள்ளே வந்திருக்காது. நான் பாசிட்டிவ் கோரிலேஷன் மட்டும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எஃப்இஜி உள்ளே வந்திருக்காது, அந்த எஃப்இஜி உள்ளே வராமையே திரும்பும். ஸோ இதுக்கு பேர் தான் கீ லெவல் எஸ்எம்டி ஆர் எஸ்எம்டி ஃபில். ஓகே, இது நீங்கள் எப்படினாலும் சொல்லிக்கலாம், ஆனால் இது ஒரு எஸ்எம்டி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் செக் வித் தி யூஎஸ் ஆயில் நினைக்கிறேன், நேச்சுரல் கேஸுக்கு வந்து யூஎஸ் ஆயில் தான் வந்து உங்களுக்கு கோரிலேட்டட் அசட். ஸோ இஃப் யூ கைஸ் செக் தட் யூ வில் கெட் அன் எஸ்எம்டி ஹியர். ஸோ 10 o'clock ஓப்பன் ஆகி அந்த எஃப்இஜி உள்ளே வந்திருக்கும், விச் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அசட்டில் எஃப்இஜி இருந்தால் போதும். ஓகே, ஒரு கீ லெவல் வந்து 2 இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஒரு இதில் இருந்தால் போதும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் அன் எஸ்எம்டி வித் அ கீ லெவல். அண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 minute போகிறேன். ஓகே, நவ் இஃப் ஐ டர்ன் ஆன் தி டைம் சைக்கிள்ஸ், ஜஸ்ட் see the beauty. ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு எஃப்இஜி ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு 30 minute எஃப்இஜி. இந்த எஃப்இஜிக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு 30 minute சைக்கிளோட ஹைஸ் அண்ட் லோஸ், இந்த க்ரீன் பாக்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஸோ இஃப் ஐ வாண்ட் ப்ரைஸ் டு புஷ் ஹையர், ஓகே, கண்டினியூஷன் சினாரியோவில் ஒரு சைக்கிளோட லோ எடுத்து ரிஜெக்ட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் பர்ஜன் ரிவர்ட் இன்சைட் ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டினியூஷன் சைக்கிள்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு 10 AM ஓப்பன் ஆகுது. ஒரு அசட்டில், அதாவது கோரிலேட்டட் அசட்டில் இந்த லோவை எடுக்கிறான், விச் மீன்ஸ் இந்த சைக்கிளோட லோவையும் எடுக்கிறான், இந்த கீ லெவலுக்குள்ளேயும் டிப் ஆகுறான், விச் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் யுவர் பாயிண்ட் ஏ. ஸோ இங்கேருந்து அடுத்து பாயிண்ட் பிக்கு போகணும். ஓகே, அவர் பாயிண்ட் பி இஸ் சம்வேர் அபவ் திஸ் ஒன், ரைட்? இந்த லைன் தான் நம்மளோட பாயிண்ட் பி. ஆனால் இது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவை 2 hour or 3 hour. ஸோ அதனால் வந்து we are just looking for stars to align in its direction. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு 10 AM ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் சைக்கிளோட லோவை பர்ச் பண்ணுது அலாங் வித் அன் எஸ்எம்டி இன்சைட் தி கீ லெவல்.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தி ஆர்டர் பிளாக் டு கன்ஃபார்ம். ஸோ பீஃபி டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸ் ஆர் மை ஆர்டர் பிளாக். ஸோ திஸ் இஸ் மை ஆர்டர் பிளாக். ஸோ இங்கே ஆகவுமே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் என்டர்ட் ஹியர். ஓகே, ஐ ஜஸ்ட் என்டர். அந்த விக்கு ஆர்டர் பிளாக் தாண்டி வெளியே போகிறப்ப ஐ நோ தட் இஸ் கோயிங் டு கோ ஹையர். ஸோ ஐ ஜஸ்ட் என்டர் ஹியர். ஸ்டாப் பிலோ திஸ் ஆர்டர் பிளாக்கோட பாடி, இதை வயலேட் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, ஐ கேப்சர்ட் அரவுண்ட் 3R. ஓகே, இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுறது. பட் இட் ஜஸ்ட் வெண்ட் ஃபார் அபவ். பட் அது நமக்கு தேவையில்லை. அவர் கால்குலேட்டட் மூவ் அண்ட் கால்குலேட்டட் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து யாராக இருக்குது என்னோட ரிஸ்க் அப்படைட்டுக்கு 3R 2 to 3R இஸ் மை ஃபேவரட். ஸோ இந்த ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூ கைஸ் கேன் செக் இன் அவர் டெலிகிராம் சேனல். ஓகே, சிமிலர்லி இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லாஜிக் யூஸ் பண்ணியே 2-3 ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஸ்டடி ஆல் தட் சேம் லாஜிக் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஹவ் ஐ அப்ளைட் ஹியர், அந்த எந்தெந்த ட்ரேட்லாம் நான் எடுத்திருக்கேன் அது எப்படிலாம் நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் போய் என்னோட டெலிகிராம் சேனல் செக் பண்ணுங்கள். அங்கே போஸ்ட் பண்ணியிருப்பேன் ட்ரேட்ஸை. ஸோ அது வந்து உங்களோட சார்ட்டில் இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, if you guys need more this kind of trade breakdown video randomly, you just let me know in the comments. I will try to post it in the upcoming days. Thank you.